தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவை தியானம். தாகத்தில் தவிக்கும் மனம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிலுவை தியானத்தை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வேதாகமத்தின் வசனங்களோடும் தியானிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன். யோவான் 19 அதிகாரம் 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மொழிந்த 5ஆம் வார்த்தையாக காணப்படுகிறது தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை. யோவான் 19 அதிகாரம் 29 வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள். இயேசுவானவர் சிலுவையில் பாடுகளை ஏற்றார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தம்மை முழுமையாக பலியாக, ஜீவ பலியாக கொடுத்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். தாகமாயிருக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தையாக கருதப்படும் 5வது வார்த்தை நம்முடைய வாழ்வில் அவர் தாகமாயிருக்கிறார் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைக்கிறார். அவரோடு ஒன்று சேர்ந்து நாமும் பரலோக ராஜ்யத்தில் சேரவும் அந்த ஒரு தாகம் கொண்டவராக தேவனிடத்தில் அவர் நம்மை முழுமையாக ஒப்புரவாக்கவே அவர் இந்த பூலோகத்திற்கு வந்து அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக நான் தாகமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய வேலைகள் அனைத்தும் முடிந்தது, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி விட்டேன், நான் இப்பொழுது தாகமாக இருக்கிறேன், என் ஜீவனான தேவனோடு நான் ஒன்றிணைய விரும்புகிறேன் என்பதை வலியுறுத்தி சொல்வதாக நாம் இங்கே காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் எதன் மீதாக தாகமாக இருக்கிறோம் என்று நாம் நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், நம்மை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சங்கீதம் 69 அதிகாரம் 21 வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 34 வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்திலும் நன்மையான சிந்தனைகளை சிந்திக்கிறோமா அல்லது தீய வழிகளில் நடக்க விரும்புகிறோமா? பாவத்தின் வழியில் நடக்க விரும்புகிறோமா? பாவம் மரணத்தை விளைவிக்கிறது என்று நாம் காண்கிறோம். நமக்கு தேவையான காரியங்கள் என்று நாம் சுயமாக சிந்தித்து அதனுடைய காரியங்களை நாம் நிறைவேற்ற பலருடைய வாழ்வை நாம் முற்றிலுமாக அளிக்கிறோமா என்பதை உணரத்தக்கதாக நாம் எதன் மீதாக தாகமாயிருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் மாம்ச சிந்தனைகளாக இருக்கிறதா அல்லது ஆவிக்குரிய சிந்தைகளாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் காண்கிறோம் தாகமாயிருக்கிறேன் என்று நம் மீதான தாகத்தோடு இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். தேவனும் நம் மீதான தாகத்தோடு காத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து இந்த உலகத்திலே நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணி தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்மீதாக தாகம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்து செல்லத்தக்கதாக அவர் மீண்டும் வரும்பொழுது அவருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக அவருடைய ஒளி நமக்குள்ளாக கிரியை செய்யவும், அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக கிரியை செய்யவும் நாம் நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு அவர் வழிகளை போதித்து ஆலோசனை தந்து நம்மை தேற்றி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். மத்தேயு 5 அதிகாரம் 6 வசனம்.
நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்முடைய வாழ்வில் நீதியின் நிமித்தம் நாம் படும் பிரயாசம் உள்ளதா? சுய பிரயோஜனத்தை நாடாமல் மற்றவனுடைய பிரயோஜனத்திற்காக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவானவர், அவர் தேவனுடைய குமாரன். அவர் நம்மை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். ஜீவ வழியாக தன்னை தந்தார். அவர் சுயமாக சிந்தித்திருந்தால் நம்மை அவர் அடிமைகளாக ஆண்டிருக்க முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பூலோகத்தின் மீது. ஆனால் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்தார். அவருடைய வல்லமைகள், அவருடைய பரிசுத்த வல்லமை, அவருடைய கிரியை எல்லாம் தேவன் அவருக்கு தந்த ஈவாக அவர் எண்ணினார் என்றும், அவர் பரிசுத்த பொருளை கொள்ளையிடாமல் தேவன் தனக்கு தந்த ஈவுகளை மனிதர்களுக்காக அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். நீதியையும் சத்தியத்தையும் போதித்தார், உபதேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவ்வாறாக நாம் இருக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, மற்றவர்களை விசாரிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு உதவும் பொழுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக, திருப்தி அடைந்தவர்களாக காணப்படுகிறோம். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவருக்கு காடியிலே தோய்த்து தண்ணீர் குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு கலந்த தண்ணீர், கடற்காளானை போட்டு அவர்கள் தண்ணீரை குடிக்க கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்தின் வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாக ஜீவிய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். ஜீவன் உள்ள தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவர் நமக்குள்ளாக கொடுக்கும் தண்ணீர், அதை குடிக்கும் பொழுது தாகம் உண்டாகாது என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது, அந்த அழைப்பிலே நிலை நிற்கும் பொழுது, உண்மையாக நேர்மையாக இருக்கும் பொழுது நாம் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க சுதந்திரவாளியாக, பாக்கியமுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த நீதியின் பாதையில் நடப்பதே நமக்கு தாகமாக இருக்க வேண்டும். அதுவே இயேசு கிறிஸ்துவின் தாகமாகவும் இருக்கிறது. எரேமியா 2:13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்வில் ஜீவ தண்ணீரை தருகிற ஜீவ ஊற்றாக நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக நமக்குள்ளாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை நித்தம் வழி நடத்த அவர் ஒருவரே போதும். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதங்களாக, உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களாக நாம் ஓடும் பொழுது நாம் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்காக வெட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். மாம்சத்தின் சிந்தனையினாலே, நினைவினாலே, செய்கையினாலே நாம் செய்யும் கிரியைகள் இந்த உலகத்தில் மாத்திரம் நிலை நிற்கும், பரலோகத்தில் அது நிலை நிற்காது. நாம் செய்யும் சுய பிரயோஜனம் நமக்கு உறுதுணையாக இருக்காது. பிறர் நலனுக்காக, பிறருக்கு உதவும் பொழுது, பிறருக்கு ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கும் பொழுது, நாம் பிறருடைய அன்பை பெறும் பொழுது நாம் புண்ணியங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறதல்லவா? அந்த நன்மையான காரியத்தை நாம் செய்யும் பொழுது நீதியின் தேவன் மகிமைப்படுகிறார். நமக்குள்ளாக ஜீவ ஊற்றாக என்றென்றும் அவர்
ஜீவ ஊற்றாக நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு தரும் நன்மையான ஈவுகள் அனைத்தும் அவர் நமக்கு கிருபையாய் ஈந்தவைகள் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் அளிக்காமல் தம்முடைய கிருபையினாலே நமக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் மீது இரக்கம் பாராட்டுகிறார். மனதுருக்கம் உள்ள தேவனவர். நம்முடைய பாவங்களையும் துரோகங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர் பாராமல் நம் மீது அவர் கிருபை வைத்து தம்முடைய கண்களினாலே நமக்கு ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்துகிறார். அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பாடுகள் இந்த உலகத்தில் அநேகமாக இருந்தாலும் சோதனைகள், வேதனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், இடுக்கமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், வனாந்திர பாதையில் நாம் நின்று கொண்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பலனாக அடைக்கலமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேற்றி வழிநடத்த விரும்புகிறார். அவர் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நித்திய சமாதானத்தை உண்டு பண்ணுகிற சமாதானக்காரராக இருக்கிறார். அவர் மீது நம்முடைய அனைத்து கவலைகளையும் வைத்து விடுவோம். ஸ்தோத்திர பலிகளோடு அவரை துதிப்போம். அவர் நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைத்து அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் மீது நாம் தாகமுள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக தந்து என்னை மீட்டார், என்னை இரட்சித்தார். நான் முற்காலத்திலே என்னுடைய பிதாக்களும் அவர்கள் தேவனை விட்டு தூரம் வந்தார்கள். நானும் அலைந்து திரிந்தேன், எங்கோ வாழ்ந்தேன், எங்கோ இருந்தேன். ஆனால் என்னை தேடி வந்தார் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் என்னுடைய அனைத்து பாவங்களையும் பரிசுத்த இயேசுவானவர் அவர் முழுமையாக தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். பாடுகளை ஏற்றார். தன்னுடைய தூய இரத்தத்தினாலே முழு இரத்தத்தையும் எனக்காக சிந்தி என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனோடு ஒப்புரவாக்கினார். நான் தேவனோடு ஒப்புரவாகாமல் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார், எடுத்து போட்டார், தடைகளை உடைத்தார். நான் பரலோக ராஜ்யத்தில் ஒப்புரவாக தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார் என்று நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் போதும் அவருடைய பாடுகளை நான் என்றென்றும் மறவாமல் நினைத்து அதை நான் விசுவாசிக்கும் பொழுதும் நான் தேவனோடு ஒன்றிணைவேன் என்று சொல்லும் பொழுதும் இயேசுவானவர் சொல்கிறார், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். தேவன் நம்மை அழைக்கிறார். ஜீவனுள்ள தேவனவர் நம்மீதாக அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்ற விரும்புகிறார். தாகமுள்ளவர்களாக தேவனை தேடுவோம், இயேசுவானவரை தேடுவோம். பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் உள்ளவர்களாக நாம் என்றென்றும் உறுதியோடு அசையாமல் நிலை நிற்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம். பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம். தாகம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் தாகம் உள்ளவர்களாக,
அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் வாழ்வோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசுவானவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்மை மாற்றினார் என்பதை நாம் என்றென்றும் உணர்ந்து நாம் நீதியின் வழியில் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பாதைகள் செவ்வையான பாதைகளாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் செயல்களிலும் சிந்தனைகளிலும் நினைவுகளிலும் நீதியும் நேர்மையும் சத்தியமும் விளங்கத்தக்கதாக உண்மையுள்ளவர்களாக நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாகம் என்ற நம்முடைய வாழ்வு சத்தியத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் காரியங்களை கிரியைகளை செய்வோம். தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. நாம் இந்த உலக வாழ்வில் வாழும்போது தேவ சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக அதற்குரிய தாகத்தில் தவிக்கும் மனம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.